என்னோட பிசிஎஸ் இன்ஜினியரிங்ல 21 அரியர் வச்சிருந்த ஒருத்தர் இன்னைக்கு வீலர் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரு மணி நேரத்துக்கு 1,14,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் அவர் நம்ம திருச்சியை சேர்ந்த தங்க தமிழர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோ பாக்குற அனைத்து தமிழஞ்சுகளுக்கும் வணக்கம். நான் ஜோ, இது உங்கள் ஜோ. சித்தகமத் சார் மார்ச் 13 1971 அவங்க குடும்பத்தோட கடைக்குட்டிய 6வது குழந்தைய பிறந்தாரு. அவங்க அப்பா பழைய இரும்பு கடையில பார்த்த தின கூலிக்கு வேலை பார்த்த ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா பிரைமரி ஸ்கூல் டீச்சர். தன்னுடைய ஆரம்ப நாட்கள்ல குடிசையில வாழ்ந்துருக்கிறாரு. அவங்களுடைய அம்மா பிரைமரி ஸ்கூல் டீச்சரா இருந்ததுனால என்னவோ அவங்களுடைய 6 குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத கடமையாகவும் முக்கியமான பணியாகவும் எண்ணி அதை செஞ்சாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையினால அவங்க முதல் 5 குழந்தைகளுக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கதான் வாய்ப்பு கிடைக்குது. ஆனா சித்தகமத் சார் படிக்க போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா ஃபாரின்ல டிரைவரா ஜாயின் பண்றாரு. அதனால முன்னாடி இருந்ததை விட அவங்க குடும்ப நிலைமை கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அவரை கேம்பியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில இருக்கு. திருச்சியில உள்ளவங்களுக்கு இந்த ஸ்கூல் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வாய்ப்பு கிடைக்குது. அவரோட இன்டர்வியூல பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கூல்ல சேர்த்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் 12th டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்ஜினியரிங் கிடையாது, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. 88% டாக்டருக்கும் இன்ஜினியரிங் 56% வச்சிருக்காரு. ஆனா டாக்டருக்கு தான் அதிக பர்சன்ட் வச்சிருந்தும் 1-2% அவரால் டாக்டர் படிக்க முடியாம போயிருது. ஆனா இன்ஜினியரிங் 56% தான் வச்சிருக்காரு. மேக்ஸ் அவருக்கு சுத்தமா வரல. ஆனாலும் அவர் லைஃப் பாருங்க, அவர் இன்ஜினியரிங் பக்கம் தான் போயிருக்காரு. 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி ஜுவாலஜி திருச்சியில் உள்ள ஒரு ஃபேமஸான காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. 6 மாசம் படிக்கிறாரு. அப்போதான் அவர் அண்ணன் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அவரும் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவில டிஜிட்டல் இந்தியாவா மாறுது, நிறைய புது புது இன்வென்ஷன்ஸ் வரப்போகுது, இந்தியா பயங்கரமா மாறப்போகுது, அதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் தான் முக்கியமான இடத்தை பிடிக்க போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிஎஸ்சி ஜுவாலஜியை விட்டுட்டு இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறாரு. நான் முன்னாடி சொன்னேன், அவருக்கு இன்ஜினியரிங் 56% தான் வச்சிருக்காரு. ஆனா 88% இருந்துச்சு பயாலஜி. பட்ஸ்ல அவரால் டாக்டர் ஆக முடியல. ஆனா அதனால தமிழ்நாட்டில் உள்ள எந்த வித கல்லூரியிலுமே அவருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அப்பதான் அவருக்கு பெங்களூர் யூனிவர்சிட்டி கை கொடுக்குது. அங்க தன்னுடைய பிஇசிஎஸ் இன்ஜினியரிங் படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அங்க நான் 4th இயர்ல 21 அரியர் வச்சிருக்காரு. 21 அரியர் வச்சிருந்த அவர் தான் இன்னைக்கு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆண்டர்பிரனர், பிசினஸ் மேன், மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா மாறி இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, அவர் சின்ன வயசுல இருந்தே நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆனா அவர் பேசுறத வச்சு மக்களை அவர் ஈஸியா ஒரு டச் ஆயிடுவாரு. அவர் பேசினாலே 4 பேர் இருக்கவங்க சுத்தி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி வச்சிருந்தாரு. அதெல்லாம் அவர் படிச்ச ஸ்கூல்ல அவர் கத்துக்கிட்டதா அவர் சொல்றாரு. அவர் என்னதான் தன்னுடைய பிஎஸ்சிஎஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் கோடிங்லையும் ப்ரோக்ராமிங்லையும் அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவர் டெஸ்ட் ஆகவே முடியல. அவர் நினைச்ச அளவுக்கு அவரால் சாதிக்க முடியல. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சரி, அந்த பேஸ் திறமையும் சரி தேவைப்படுறத விட ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனால திருச்சியில ஒரு எஜுகேஷன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சேல்ஸ்மேனா ஜாயின் பண்றாரு. திருச்சியில உள்ள எல்லா இடங்களுக்கும் சுத்தி அவங்களுடைய கம்பெனியை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த வேலையை 1993 இருந்து 1996 வரைக்கும் பண்றாரு. இதுக்கப்புறம் சென்னையில ஆப்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு டிவில கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில 1997 போய் ஜாயின் பண்றாரு. அப்பதான் பாக்குறாரு அவர் கூட படிச்சவங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரிலேட்டிவ்ஸ், ஈவன் அவர் சென்னையில தங்கி வேலை பார்த்தாருல அந்த ரூம்ல இருந்த அவரோட ரூம்மேட்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யூஎஸ் போறாங்க. அப்ப நம்மளும் ஏன் யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு அவர் யூஎஸ் போறாரு. ஆனா அவர் போறதுக்கும் அவரோட அஃபோர்ட் பண்ண முடியல. அவர் ஆப்டெக் கம்பெனி அவருடைய பயங்கரமான அவருடைய ஸ்கில்ஸ், அவர் பண்ண ஒரு சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்து அவரை அட்மையர் பண்ணி, நீ யூஎஸ் வா, நம்ம அங்க போய் இன்னும் நம்ம பண்ணலாம். நீ இங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து, தருமபுரியில இருந்து, திருச்சியில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, விழுப்புரத்துல இருந்து, திண்டிவனத்துல இருந்து இவ்வளவு பெரிய புதுச்சி யங் நாலேஜ், யங் டேலண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டுற மாதிரி நீ யூஎஸ்க்கு வா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து எங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாங்க. இது மூலமா அவர் யூஎஸ் போறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அவருடைய கனவும் அங்க நிறைவாய். அவருடைய கனவுகள்லாம் கண்ணீரா வலிச்சு ஓடிடுமே அப்படின்னு நினைச்சிருந்த நேரத்துல அவருடைய கனவு நிறைவேறி அவர் யூஎஸ் போறாரு. அங்க போய் பிட்ஸ்பர்க், பெனிசில்வானியா, டெட்ராய்ட், மிச்சிகன் இந்த மாதிரி சின்ன சின்ன நகரங்கள்ல அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்ன வேலைகள் ஸ்டார்ட் பண்றாரு. அங்கேயும் சேல்ஸ்மேனா ஜாயின் பண்றாரு. நான் சொன்ன மாதிரி உலகத்தில் உள்ள பல கண்ட்ரில உள்ளவங்க நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணி அந்த கம்பெனியை ஒரு சேல்ஸ்மேனாகவும் எக்ஸிக்யூட்டிவாகவும் மாறுறாரு. அப்படியே 1999 வந்துருச்சு, 2001 வந்துருச்சு, 2003 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அவருக்கு 37 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள் இருக்காங்க. அவர் சொந்தமான வீடு வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டு அப்படியே அமெரிக்கால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செட்டில் ஆயிட்டு இருக்காரு. அவர் நல்ல சேலரி,
நல்ல குடும்ப சூழ்நிலைகள் அப்படியே அவர் நினைச்சதே இல்லாம அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாறுது. ஆனா இங்கதான் அவருடைய வாழ்க்கை டேர்னிங். அப்படி என்ன டேர்னிங் பாயிண்ட்னா, இப்படிலாம் நல்ல அமைதியா சந்தோஷமா போயிட்டு வாழ்க்கையில யாராவது புதுசா ட்ரை பண்ண நினைப்பாங்களா? ஆனா அப்படி புதுசா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்களா மாறுறாங்க. 2007ஆம் ஆண்டு மும்பைல அவரும் அவருடைய ஒய்ஃபும் ஒரு பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அமெரிக்கால இருந்த சொந்த வீட்டு எல்லாத்தையும் வித்துட்டு, நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறேன், இதை வச்சு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவா, ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல அவங்க ஒய்ஃப் பேசிக்கலா ஒத்துக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கம்பெனிக்கு பேர் வைக்கிறப்ப கூட அவங்க அதை பெருசா விருப்பமே எடுத்துக்கல. ஆனா இப்படியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்தி அவரை ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. நான் இங்க நல்லா கேட்டுக்கோ, இந்த 12 மாசம், அதாவது இந்த ஒரு வருஷம் நான் இங்க உடைக்கிறேன், என்னால சக்சஸ் பண்ண முடியலன்னா 13வது மாசம் நான் அமெரிக்கால இருப்பேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு திருச்சியில வந்து V.Dot அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், இப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவரு நம்ம தமிழ்நாட்டிலே சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, ஏன் இந்தியாவில மும்பை இருக்கு, டெல்லி இருக்கு, கொல்கட்டா இருக்கு, ஹைதராபாத் இருக்கு, இந்த இடத்துல விட்டுட்டு திருச்சியை அவர் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காலேஜ்ல 4th இயர் படிக்கிறப்ப தாங்க 21 வயது வச்சிருந்தப்ப அவங்க அப்பா அவங்களை விட்டு போயிடுறாரு. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா ஃபாரின் வேலை பார்த்ததுனால அவர் வாழ்க்கையில அவங்க அப்பாவை ஒரு 12 to 14 months தான் நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால திருச்சி மாதிரி சின்ன சின்ன நகரங்கள்ல பல கனவுகளோட படிச்சுட்டு இருக்க இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மா கூடயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம திருச்சி மாதிரி நகரங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு வளரணும்னு சொல்லிட்டு V.Dot கம்பெனியை திருச்சியிலே ஆரம்பிக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே 2008ல V.Dot பெரிய சக்சஸ் கிடைக்குது. அவர் திருப்பி அமெரிக்கா போகிறதுக்கான அவசியம் இல்லை. இன்னைக்கு V.Dot 14 கண்ட்ரிக்கு விரிவடைய செஞ்சிருக்கிறாரு. உலகத்துல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐடி கம்பெனியா மாறி இருக்கு. இப்படி அவங்களுடைய கிராண்ட்மாவோட வீட்டுல அவங்க டெரஸ்ல 2 எம்ப்ளாயி, 4 எம்ப்ளாயி, 6 எம்ப்ளாயி, 100, 200, 500, 1000 சொல்லி இன்னைக்கு 2400 எம்ப்ளாயிஸ் V.Dot கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 கணக்குப்படி $242 மில்லியன் டர்ன் ஓவர் ஆயிருக்கு. அவருடைய நெட்வொர்த் இன்னைக்கு சொல்லவே வேணாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 1,14 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்க இந்த V.Dot கம்பெனியோட ஃபவுண்டர் CEO சித்தரங்கர் சார் ஒரு தங்க தமிழராகவும் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப வாழ்க்கைய குடிசையில வாழ்ந்தவராகவும் பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை சந்திச்சவராகவும் இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எத்தனையோ பேரு, பில் கேட்ஸ் இருக்காரு, மார்க் ஜக்கர்பர்க் இருக்காங்க, எலான் மஸ்க் இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். பட் நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஊர்ல பார்த்து நம்ம தமிழர்களா இருந்து வாழ்ந்த சுந்தர் பிச்சை, சித்தரங்கர், இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் நம்ம நிறைய பேசப்பட வேண்டியவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசணும், அவங்கள போய் தெரியணும், அவங்கள வாழ்த்தணும், அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளாகவும் நம்முடைய எண்ணமாகவும் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.